கிரிக்கெட் மேட்சை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்டேடியத்தில் போய் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்ககிட்ட வந்து தம்பி கொஞ்சம் இந்தியாவுக்காக வந்து விளையாடி கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படியான ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருக்குங்க. 2007 ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பெர்த்தில் ஒரு T20 மேட்ச் ஆடுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மேட்சை பார்க்க ஸ்டேடியத்துக்கு லூக் பாமர்ஸ்பேக் அப்படிங்கிறவர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருந்தாரு. இந்த சமயத்தில் ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆஸ்திரேலியன் பேட்டராக இருந்த பிராடாஜ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பேண்ட் போடும்போது திடீர்னு முதுகு பிடிச்சி கீழே விழுந்திருப்பாரு. அவருக்கு ஒரு மைனர் இன்ஜுரி ஆயிரும், அதனால மேட்ச்ல விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது ஒரே ஒரு T20 மேட்ச் அப்படிங்கிறதால பேக்கப் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இதனால மைக்கேல் கிளார்க் இனி யாரை வச்சு விளையாடுறது, 6 பவுலர் வச்சு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு லோக்கல் கிரிக்கெட்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. அதுதான் நம்ம முன்னாடி பார்த்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்த லூக் பாமர்ஸ்பேக். உடனே கிளார்க் அவரை கூட்டிட்டு வர சொல்ல ஆஸ்திரேலிய நிர்வாகம் போய் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே பொண்ணு முக்கியமா இல்ல பேட்டிங் முக்கியமான வச்சு கடைசியில் நான் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்காக தன்னுடைய முதல் போட்டியில லூக் பாமர்ஸ்பேக் அதிர்ஷ்டத்தால களமிறங்கி இருந்தாரு. 5வது விக்கெட்டுக்கு களமிறங்கி இருந்தாரு. வந்தவர் பிராடாஜுடைய ஜெர்சியை போட்டுக்கிட்டு பேட்டு கிட்ட எல்லாம் இன்னொருத்தங்க கிட்ட கடன் வாங்கிட்டு அணிஞ்சுக்கிட்டு வந்திருந்தாரு. சிமன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லாவே ஆடி இருந்தாரு. 7 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு 6 ஒரு 4 அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை அன்னைக்கு கமெண்ட்ரியிலுமே பேசியிருப்பாங்க. வேடிக்கை பக்கம் வந்தவரை கூட்டிட்டு வந்து விளையாட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளி இருப்பாங்க. அன்னைக்கு இவருக்கு வயசு வெறும் 22 வயசு தான். 22 வயசுலயே ஆஸ்திரேலியாவுக்காக அறிமுகமாகி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்காக ஆடினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுல தான் சுவாரஸ்யம். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் இவர் ஆஸ்திரேலியாவுக்காக ஆடி இருக்காரு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இவர் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான். டொமஸ்டிக்ல இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 2785 ரன்கள் அடிச்சிருக்காரு. குயின்ஸ்லாந்து டீமுக்காகவும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா டீமுக்காகவும் இவர் ஆடி இருக்காரு. அதோட அதிரடி T20 பேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்காரு. நிறைய T20 லீக்ஸ்ல விளையாடி இருக்காரு. BBL சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. 2013 BBL செமிஃபைனல்ல இவர் 70 பாலுக்கு 112 ரன் அடிச்சு கலக்கி இருப்பாரு. அதோட IPLலயுமே விளையாடி இருக்காரு. பஞ்சாப் RCB அணிகளுக்காக இவர் மாறி மாறி விளையாடி இருக்காரு. சரி, நல்ல பேட்ஸ்மேனாக தான் இருக்காரு. இவருக்கே அதிக வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இவருடைய ஒழுங்கினம் தாங்க. இவர் RCB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, RCB அப்படின்னு சொன்னாலே கேஸ் வாங்கி இருக்கணும்ல, அப்படியாக கேஸ் வாங்கியிருக்காரு. 2011 இவர் RCBல விளையாடிட்டு இருந்தப்போ டெல்லியில் நடந்த ஒரு பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டு அங்கே ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்திருப்பாரு. அது அன்னைக்கு மிகப்பெரிய கேஸ் ஆச்சு. நியூஸில் ஹெட்லைன்ஸாகவே வந்துச்சு. இதனால இவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த கேஸை வெளியே வச்சு செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுட்டாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. 2007 ஆஸ்திரேலியாவுக்காக டெபியூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் சஸ்பென்ஷன்ல தான் இருந்தாரு. ஏன்னா நிர்வாகத்துக்கிட்ட குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு பிரச்சனையில ஈடுபட்டிருக்காரு. அதனால 2007 இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2009 டங்கன் டிரைவ் கேஸ்லயுமே உள்ள போயிருப்பாரு. அதுக்காகவும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாரு. அதே 2009 ஆண்டு ஒரு மேட்சுக்கு இவரை கலந்துக்க கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த மேட்சுக்கு எந்த காரணமுமே சொல்லாம போகாம இருந்திருப்பாரு. அதனாலையும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படியாக என்னதான் நல்ல பேட்ஸ்மேனா இருந்தாலுமே ஒழுங்கினத்தால இவருடைய கெரியர் முடிஞ்சு போச்சு. அதனால 2014 ரொம்பவே டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு.